ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ்ஐ இணைத்து அவரை ஆளுநராக நியமிக்க பாஜக முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 2026 தேர்தல் களத்தில் 4 முனை போட்டி நிலவுகிறது. மீண்டும் ஆட்சியமைக்க வேண்டும் என்று திமுகவும், திமுகவை வீழ்த்தி ஆட்சியமைக்க வேண்டும் என்று அதிமுக பாஜக கூட்டணியும் தீவிரமாக உள்ளன. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவதில் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. அதிமுக தலைவர்களை ஒன்றிணைத்தால் மட்டுமே திமுகவை வெல்ல முடியும் என்பது பாஜகவின் கணிப்பாக உள்ளது. அதனாலேயே அதிமுக பாஜக கூட்டணியில் தினகரன் இணைந்தது சாத்தியமானது. அன்புமணி தலைமையிலான பாமக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் நிலையில் தற்போது தேமுதிகவையும் ஓபிஎஸ்ஸையும் இணைக்கும் முயற்சிகள் நடந்து வருகின்றன. அதிமுகவில் இணைய தயார் என்று ஓபிஎஸ் விருப்பம் தெரிவித்த நிலையில் இபிஎஸ் அதனை உடனடியாக மறுத்ததுடன் அதிமுகவில் ஓபிஎஸ்ஸை சேர்க்க வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ்ஸை இணைத்துக் கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தனி கட்சி தொடங்கினால் இணைத்துக் கொள்ளலாம் என்று இபிஎஸ் தரப்பில் கூறியதாகவும் தகவல் வெளியானது. கொங்கு மண்டலத்தைப் போல தென் தமிழகத்தின் முக்குளத்தோர் வாக்குகளும் முக்கியம் என்று கருதும் பாஜக தினகரன் வழியில் ஓபிஎஸ்ஸை கூட்டணியில் சேர்க்க தயாரானது. ஆனால் ஓபிஎஸ் தனிக்கட்சி தொடங்க தயாராக இல்லாத சூழலில் ஒரு புதிய வியூகத்தை கையில் எடுத்துள்ளது. சமீபத்தில் காரைக்கால் வந்த அமித்ஷா ஓபிஎஸ்ஸை கூட்டணியில் சேர்ப்பதை விரைந்து இறுதி செய்து கூட்டணியை வலிமைப்படுத்தி தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என பாஜக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டதன் பின்னணியில் பெரிய மாஸ்டர் பிளானே உள்ளதாம். எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் முக்கியமான தலைவராக உள்ளார். ஓபிஎஸ் முக்குளத்தூர் சமூகத்தின் முக்கியமான தலைவராக உள்ளார். இரு சமூக வாக்குகளும் முக்கியம் என்பதால் ஓபிஎஸ்ஐ ஆளுநராக்கிவிட்டால் அதிமுகவின் ஒற்றை தலைமைக்கும் பிரச்சினை இருக்காது, தேர்தல் பணிகளிலும் குழப்பம் வராது என்று அமித்ஷா நினைப்பதாகவும் இதனால் ஓபிஎஸ்ஐ ஆளுநராக்க முடிவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மணிப்பூர் ஆளுநராக இருந்த தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் இல கணேசன் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மறைந்த நிலையில் இதன் கூடுதல் பொறுப்பு நாகாலாந்தின் ஆளுநர் ஏ.கே. பல்லாவிடம் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாஜக மூத்த தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிர ஆளுநராக இருந்தார். இவர் குடியரசு துணைத் தலைவரானதால் மகாராஷ்டிர ஆளுநர் பொறுப்பு கூடுதலாக குஜராத் ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ரத்திடம் அளிக்கப்பட்டுள்ளது. இவ்விரு மாநிலங்களில் ஏதேனும் ஒன்றில் ஓபிஎஸ் ஆளுநர் பதவியில் அமர்த்தப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. ஓபிஎஸ்ஐ ஆளுநராக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் எவ்வித தடையும் இருக்காது என்பதால் இந்த நியமனம் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களையும் அவரது சமூகத்தினரையும் திருப்திப்படுத்தும் என்று அமித்ஷா மாஸ்டர் பிளான் வகுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.